ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆஷாட நவராத்திரியில் ஆஷாட பஞ்சமி திதிக்கு நான் என்னோடய வீட்டில் சிம்பிளாக வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ணியிருந்தேன். அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ணும் பொழுது, விரதம் இருக்கும் பொழுது நான்வெஜ் சாப்பிடலாமா, எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் பூஜை பண்ணுறது அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நெய்வேத்தியம்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்கு தான் படைச்சிருந்தேன். ஒரு சில பேர் சக்கரவள்ளி கிழங்கு குக்கரில் போட்டு வேக வைப்பாங்க. அது சம்டைம்ஸ் குழ குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு சில டைம் பாயில் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு இட்லி பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளரில் தண்ணி வச்சுட்டு, இட்லி பாத்திரத்துக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற கிழங்கெல்லாம் அதில் வச்சுட்டு நம்ம தம் போட்டு மூடி வச்சிடலாம். இட்லிக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்கிற மாதிரி இதுக்கு வையுங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இல்லை கை வச்சு லைட்டாக அமுக்கி பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வைக்கலாம். இப்படி தான் நான் எப்போவுமே சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு வைப்பேன். நல்லாவே சாஃப்டாக வரும் எனக்கு. வராகி நவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா, நான் 9 டேஸ்லாம் விரதம் இல்லை. வெறும் பஞ்சமி திதிக்கு மட்டும்தான் நான் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுருந்தேன் அம்மனுக்கு. எப்போவுமே தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அபிஷேகம் பண்ணுவேன் அம்மனுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் 9 பொருள் எடுத்து வச்சுருக்கேன் அபிஷேகம் பண்ணுறதுக்காக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் எடுத்திருக்கேன், தேன், அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம், லெமன் எடுத்திருக்கேன், மஞ்சள், பால், தயிர், அதுக்கப்புறம் மாதுளை முத்துக்கள். இதை வச்சு தான் நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா, நான் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான பழங்கள்லாம் என்னென்னன்றதையும் நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னுடைய வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அபிஷேகம் நான் 2 செட்டாக நான் பிரிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்திங்கன்னா, சாப்பிட்ற பொருட்கள், அதாவது அபிஷேகம் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி வச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக எடுத்துப்பேன். அதில் பார்த்திங்கன்னா, பால், தயிர், தேன், அதுக்கப்புறம் மாதுளை முத்துக்கள், இதெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு தனியாக கலெக்ட் பண்ணி வச்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு செட்டு பார்த்திங்கன்னா, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், லெமன், இதிலெல்லாம் பண்ணுற அபிஷேகம் பார்த்திங்கன்னா, தனியாக கலெக்ட் பண்ணி வச்சு அதை செடிகளுக்கு நான் ஊற்றிடுவேன். ஒரு அபிஷேகம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணியால் கழுவிட்டு தான் அடுத்த அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணணும். விக்கிரகங்களை ப்ளெயின் வாட்டரில் தண்ணியை கலெக்ட் பண்ணி வைக்கிறத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்களில் நம்ம வீடு முழுவதும் அந்த தண்ணியை தெளித்து விடலாம். நம்மளுடைய நிலவாசலில் இங்கெல்லாம் தெளித்து விட்டோன்னா நம்ம வீடு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு தான் இருக்கும். நான் இப்படி தான் ஒவ்வொரு அபிஷேகமும் இதே போல் தான் ஃபாலோ பண்ணுவேன். அது முருகராக இருக்கட்டும், வாராகி அம்மாவாக இருக்கட்டும், இப்படி தான் அபிஷேக முறைகளை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ தொடர்ந்து 48 நாள் விரதம் இருக்கிறவங்க வாராகி அம்மனுக்காக நான்வெஜ் ஃபுல்லாகவே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் பூஜை பண்ணணுமா, இல்லை நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அதே போல் நம்ம சாப்பிடாம வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னும் லைனாக நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாராகி அம்மனுடைய சிலை வச்சுருக்கீங்க, நீங்கள் தினமுமே அபிஷேகம் பண்ணிட்டு தான் பூஜை பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை நான் அபிஷேகம்லாம் பண்ணலை, நான் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி பூஜை பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வீட்டில் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம். அப்படி இல்லை வீட்டில் இதனால் பிரச்சனை வருது அப்படின்ற பொழுது பார்த்திங்கன்னா, நீங்கள் பூஜை பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கோங்க. ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் விளக்கு ஏற்றக்கூடாது. காலையில் 1 டைம் மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஏன்னா அம்மனுக்கு நான்வெஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆடி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா, அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. அதனால் வாராகி அம்மனுக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டா அவங்க தண்டிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. அவங்களும் சப்தமாத கன்னிகளில் ஒருத்தவங்க தான், அம்மன் தான் அவங்க. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. பட் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக வீடை கம்ப்ளீட் மாப் போடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கிச்சனையும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பூஜைக்கு ஏற்பாடு செய்யணும்.
செய்யணும். ஏன்னா நீங்கள் நான்வெஜ் வந்து கிச்சனில் தான் சமைச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு வந்து நீங்கள் நெய்வேத்தியம் வந்து பண்ணுறது அந்த கிச்சனில் தான். ஸோ கிச்சனையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். தேங்காய் தீபம் வந்து வீட்டில் ஏற்றலாமா இல்லை கோவிலில் மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. தாராளமாக வீட்டில் ஏற்றலாம். தேங்காய் தீபம் வந்துட்டு ஏற்றும் பொழுது ஒரு வாழை இலையில் பச்சரிசியை நிரப்பி அதுக்கு மேலே தேங்காயை வந்து வச்சு நம்ம ஏற்றணும். அப்படி இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ஒரு பித்தளை தாம்பலத்தட்டு அதில் பச்சரிசியை நிரப்பி அரைமுடி தேங்காய் 2ஆக எடுத்துக்குங்க. 2 அரைமுடி தேங்காயில் ஃபுல்லாக பழுக்க மஞ்சளை வந்து பூசிட்டு அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே 5 இடத்துல நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சிகப்பு திரி இருந்ததுன்னா 5 திரி போட்டு நம்ம தேங்காய் தீபம் வந்து போடுறது நல்லது. தேங்காய் தீபமில் தேங்காய் எண்ணெய் வந்து போட்டு ஏற்றுறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. தேங்காய் தீபத்துக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய், நெய் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் இது 3மே தான் நம்ம யூஸ் பண்ணணும். மற்ற வேறு எந்த எண்ணெயும் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. தேங்காய் தீபத்துக்கு ஊற்றுற எண்ணெய் வந்து மீந்துருச்சுன்னா அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. வாராகி அம்மனுக்கு நீங்கள் தினமுமே விளக்கேற்றுவீங்களா, அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா பெரிய தேங்காவாக இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக மீறும்ல. அப்போ வந்து நீங்கள் அந்த மீந்து போகிற எண்ணெயை வந்து நீங்கள் வாராகி அம்மனுக்கு ஏற்றுற நார்மல் விளக்கில் வந்து நீங்கள் ஊற்றி ஏற்றிக்கலாம். அதை நீங்கள் கீழெல்லாம் ஊற்றாதீங்க. தேங்காய் தீபத்துக்கு ஏற்றுற தேங்காவை வந்து என்ன பண்ணலான்ற டவுட்டும் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. கோவிலில் போடுற தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணி வச்சு அந்த எண்ணெய் ஆட்டுவாங்க இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெய் ஆட்டுற அந்த இதுவுக்கு கொடுத்துருவாங்க. எண்ணெயாக ரெடி பண்ணிப்பாங்க. நம்ம வீட்டில் ஏற்றுற தேங்காய் தீபத்துக்கு வந்து அந்த தேங்காவை எடுத்து வச்சு நீங்கள் தேங்காய் பால் செஞ்சு சாப்பிடலாம். அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடாத அன்னைக்கு அந்த தேங்காவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்வீட் மாதிரி பண்ணிக்கலாம். தேங்காய் பர்பி அந்த மாதிரி ஸ்வீட் இனிப்பான பொருட்களை வந்து செய்கிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அம்மனுக்கு சாத்துற மஞ்சள் மாலை வந்து எப்போல்லாம் மாற்றலாம், அந்த மஞ்சள் மாலையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மஞ்சள் மாலை வந்து மாதந்தோறும் வரும் பஞ்சமியில் வந்து நீங்கள் மாற்றிக்கிங்க. 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் மாற்றிக்கிங்க. அது உங்களுக்கு அப்படியே கலர் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும். நல்ல பழுக்க மஞ்சள் இருக்கும். அதோடைய டல்னஸ் வந்து குறையும் போது உங்களுக்கே தெரியும். வண்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பூஜை அறையிலேருந்து எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து அந்த மஞ்சளை வந்து நீங்கள் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா அது ஒரு பவுடராக கிடைக்கும். அந்த பவுடர் வந்து மஞ்சள் தூள் வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி பர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாசக்காலுக்கு வைக்கிறதுக்கு, பூஜை பொருட்களுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பீங்களா, அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம குளிக்கிறதுக்கு அந்த மஞ்சளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதில் கொஞ்சம் எரிச்சல் வரா மாதிரி இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் அம்மனுக்கு சாத்துற மஞ்சள் மாலையை வந்து நீங்கள் எடுத்து வச்சு உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் தாம்பலம் கொடுக்கும்போது அதில் 1 கொடுக்கலாம். ஒரு 3 எண்ணிக்கை 5 எண்ணிக்கையில் வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அவங்க கூட அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அம்மனுடைய பிரசாதமாக நீங்கள் கொடுங்க. அடுத்தது வந்து வாராகி அம்மனுக்கு வந்து எத்தனை தீபம் வந்து போடலாம் அப்படின்ற கேள்வியும் வந்து கேட்டிருந்தாங்க. நான் என்னோடய வீட்டில் ஃபாலோ பண்ணுறத தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் தினமுமே வந்து வாராகி அம்மனுக்கு ஒரே ஒரு விளக்கு தான் ஏற்றுவேன். அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 முக அகல் விளக்கு மாதிரி இருக்கும். பஞ்சமி திதியில் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் 5 விளக்கு ஆத்ம விளக்கு மாதிரி அதிலேயே அட்டாச் ஆகியிருக்கும். இந்த விளக்கு தான் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதை தான் நான் இப்போ பஞ்சமி திதியிலலாம் வந்து ஏற்றிக்கிட்டு வரேன். நல்ல விளக்கோட குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. நான் ஒரு 3 மந்த்தாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. இந்த விளக்கோடைய கோட் வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்க. இப்போ வராகி அம்மனுக்கு அபிஷேகம்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அம்மனுக்கு இது மாதிரி ஸ்பெஷலான டே அந்த மாதிரி நாட்களில் வந்து அம்மனுக்கு வந்துட்டு ஜவ்வாது, சந்தனம், பன்னீர் இது 3யுமே வந்து நல்லா குழச்சிப்பேன். ஜவ்வாது கொஞ்சம் அதிகமாகவே போடணும். இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. குழச்சி வச்சோன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதாவது இது வந்து நான் அம்மனுடைய திருவுருவம் ஃபுல்லாகவே அப்படியே நான் வந்து அப்ளை பண்ணி விடுவேன்.
கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் தெய்வ விக்கிரகங்களுக்கெல்லாம் வந்து அபிஷேகம் முடிஞ்சதும் வந்துட்டு சந்தன காப்பு, விபூதி காப்பு, மஞ்சள் காப்பு அப்படின்னு போடுவாங்க இல்லையா? அதுபோல் வந்து இது ஜவ்வாதும் சந்தனமும் மிக்ஸ் பண்ணி நான் இந்த காப்பு வந்து நான் போடுவேன். இது எதற்காக நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய சக்தி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது போல் போடுறது. இது போல் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் குங்குமம் வச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பூஜை ரூம் ஓப்பன் பண்ணும் பொழுதே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மன கஷ்டத்தில் நீங்கள் போய் பூஜை அறையை நீங்கள் திறந்தாலுமே அந்த ஒரு ஸ்மெல்லுலேயே வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். நீங்கள் பூஜை ரூமுக்கு போனதும் நீங்கள் என்ன குறை சொல்ல வந்தீங்கன்றதையே நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. இது போல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜவ்வாது காப்பு வந்து நம்ம வாராகி அம்மனுக்கு மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் முருகருக்கு பண்ணலாம், விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி பூஜை பண்ணும்பொழுது விநாயகருக்கு பண்ணலாம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஜவ்வாது சந்தனம் பன்னீர் மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணி குழச்சி அவங்களுடைய உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் தடவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் குங்குமம் வச்சு பூ அலங்காரம் பண்ணுறது தான். இது வந்து நீங்கள் சிலைக்கு தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, படத்துக்கு கூட நீங்கள் இது போல் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். அம்மனை அழகாக நான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த விளக்கு தான் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இந்த விளக்கு வந்து ஆத்ம விளக்கு. 5 இடத்துலையும் வந்து இது போல் ஸ்க்ரூ பண்ணி ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம பூஜை முடிஞ்சதும் கழட்டி கூட நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து விளக்கில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் திரி போடணும்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து அந்த ஸ்க்ரூ பண்ணுற இதுவெலாம் இருக்கு இல்லையா, ஹோல்டர் இருக்குல்ல, அந்த திரி ஹோல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த விளக்குக்கு மட்டும் நான் எப்போவுமே திரிலாம் ஃபஸ்ட்டு போட்டு செட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் எண்ணெய் ஊற்றுவேன். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டேங்குது. அதனால் இந்த விளக்குக்கு மட்டும் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். வராகி அம்மனுக்கு வந்து நான் எப்போவுமே சிகப்பு கலர் திரி தான் யூஸ் பண்ணுவேன். அதை தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். விளக்குக்கு திரியெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுட்டேன். வராகி அம்மனுக்கு பூக்களால் அலங்கரிச்சிட்டு அவங்களுக்கு இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா நான் சக்கரவள்ளி கிழங்கு தான் வந்து படைச்சிருந்தேன். சக்கரவள்ளி கிழங்கும் வந்து வராகி அம்மனுக்கு நான் வச்சுட்டு 5 விளக்கு வந்து இன்றைக்கி நான் நெய் தீபம் தான் வந்து போட்டிருந்தேன். நான் அம்மனுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததும் தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்ச இருக்குழை கோமலம் வந்து வாராகி பாமாலை வந்து நான் பாடி என்னுடைய பூஜையை நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஆஷாட பஞ்சமி திதி வந்து வீட்டில் சூப்பராக ப்ளசண்ட்டாக கம்ப்ளீட் ஆச்சு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. நேற்று வந்து வராகி பூஜைலாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பையனை தான் வந்துட்டு நான் கொடுக்க சொல்லியிருந்தேன். மஞ்சள் தண்ணி வந்து வராகி அம்மனுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தேன். அவன் கொடுத்தான். அவங்க அதை அழகாக குடித்தாங்க. அதை பார்த்ததுமே அவனுக்குமா அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. நான் கொடுக்குறேன் மாமி, இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆர்வமாக கொடுத்தான். ஒரு 2-3 ஸ்பூன் வந்து அவனே கொடுத்துட்டான். எனக்கு அது ரொம்பவுமே மிராக்கலாக இருந்துச்சு. அந்த அழகான தருணத்தை வந்து நான் வீடியோவோட எண்டில் வந்து கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் வந்து சிலை வந்து பால் பானகம் இது போல் மஞ்சள் தண்ணி வந்து குடிச்சிருக்காங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பஞ்சமி பைரவி பார்ப்புகள் வாராகி உன் பாதம் சரணம் அம்மா. சன்னதி வந்தோம் மனமுருகி நின்றோம் பாடினோம் சுப்ரபாதம், பாடினோம் சுப்ரபாதம், பாடினோம் சுப்ரபாதம். ஆராதனை செய்தோம் வாராகி அம்மா, பாராயணம் செய்வோம் வாராகி அம்மா. ஆராதனை செய்தோம் வாராகி அம்மா, பாராயணம் செய்வோம் வாராகி அம்மா. காலையில் உறங்கி மாலையில் விழித்தருளும், காலையில் உறங்கியே மாலையில் விழித்தருளும் நீல விழியாலே கண்மலர்வாய், திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தேவி திருப்பள்ளி